நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவதே. திருப்பாடல் 42:1. கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல ஆண்டவரே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்குகின்றது. உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது, ஏக்கம் கொண்டுள்ளது. நம் ஆன்மா அவரை நினைத்து தவிக்கின்றது. அன்பு உள்ளங்களே, நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் இந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைப்போம். அவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பத்தை சரணாகதி ஆக்குவோம். மன துயரங்களோடு, மனபாரங்களோடு, கஷ்டத்தோடு நாம் இருக்கலாம். வியாதி வருத்தங்களினால் நாம் ஒவ்வொருவரும் அவதிப்பட்டு கொண்டு துன்பத்தில் இருக்கலாம். நினைத்தது நடக்காத போது வாழ்க்கையில் ஏமாற்றமும் தோல்வியும் நம்மை வாட்டி வதைக்கலாம். இதோ ஆண்டவரிடத்தில் இருப்பது நமக்கு ஆறுதல். இயேசுவிடத்தில் இருப்பது நமக்கு நம்பிக்கை. இயேசுவை உற்று நோக்குவது நமக்கு ஆறுதல் தேறுதல். எனவே இயேசுவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு ஆற்றலோடு, மனத்தோடு, எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என்னை நேசிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு இயேசுவை அன்பு செய்கிறவர்களாய் அவரின் அருகில் வருவோம். நம்மை முழுவதுமாக இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இயேசுவின் தூய இருதயம் நமக்கு ஆறுதல் தருகிறது, நம்பிக்கை ஊட்டுகிறது என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலுக்கு நாம் செவி கொடுப்போம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம்
சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலம். கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். ஆண்டவரை துதிக்கிற நேரம் இது. எசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு அவர் எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி இறை வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது. கடவுளுடைய அருளை இரக்கத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்பதை உணர்வு பூர்வமாக ஊட்டி நம்மை தூண்டி எழுப்புகிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களா அவரை துதித்து ஆராதனை செய்வோம். அன்பிற்குரியவர்களே, தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்குமையா. கடை கண்ணால் எமை பாருமே கருணை கடல் இயேசுவே. கடை கண்ணால் எமை பாருமே கருணை கடல். கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்வோம். ஆராதனை 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 செய்கின்றோம். மீண்டுமாய் ஆராதனை 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 செய்கின்றோம். ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை, கடவுள் தம்மிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது தமது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து அவர்களது நன்மைக்காகவே அனைத்தையும் செயலாற்றுகிறார் என்பது நமக்கு தெரியும். கடவுள் நமக்கு நன்மை செய்பவராக, இந்த புதிய மாதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பவராக, நமக்கு வெற்றி தருபவராக, எல்லாவற்றிலும் கடவுளுடைய வழி நடத்துதலை உணர்கிறவர்களாக நாம் இருப்பதற்கான அருள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எனவே அவரை ஆராதனை செய்து போற்றி துதித்து அவரை அன்போடு இந்த வேளையிலே நன்றி உணர்வுகளோடு துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவோமாக. நீ தொடுவாய் இயேசுவே நோய்களையே இயேசுவே. நீ தொடுவாய் இயேசுவே நோய்களையே இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீர்வதிப்பாய் இயேசுவே துதித்து மகிமைப்படுத்தி ஆராதனை பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கின்றோம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும், தோல்விகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கண்ணீரை துடைக்க, உன் மனதிற்கு ஆறுதல் நிம்மதியை தர, சோர்வுற்றிருக்கிற உன்னை திடப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த இதோ உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார்.
உன் தாய் தந்தை உன்னை வெறுக்கலாம், உன்னுடைய உற்றார் உறவுகள் உன்னை விட்டு பிரியலாம், உன்னுடைய நண்பர்கள் கூட உன்னுடைய துரோகியாக மாறலாம். ஆனால் ஒருபோதும் உன்னை கைவிடாத தெய்வம், உன்னை என்றும் அரவணைக்கிற இறைவன், உன்னை தேற்றுகின்ற இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நற்கருணை நாதர் என்கிற உணர்வோடு அவர் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்வதை உணர்வுபூர்வமாக உணர்ந்து நன்றி சொல்லி ஆராதனை செய்வோம். மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும், மார்போடு அணைத்துக் கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். பேரன்பே உன் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும், பேரன்பே உன் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 செய்கின்றோம், ஆராதனை 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 செய்கின்றோம். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை 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 செய்கின்றோம், ஆராதனை 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 செய்கின்றோம். தொடர்ந்து பாடி செபித்துக் கொண்டே இருங்க. ஆண்டவருடைய வல்லமை நம்மை இறங்கி வரட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மத்தியிலே எழுந்தருளட்டும். ஆண்டவர் நம் மீது அருள் பொழிவதை, நம்மை ஆசீர்வதிப்பதை உணர்வோம். நம் குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய கடைக்கண் பார்வைப்படுவதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை தொடுவதை உணர்வோம். இயேசு நம்மை உச்சத்தலை முதல் உள்ளம் கால் வரை தொடுகிறார். அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறார். ஆவியின் வல்லமை நம்மத்தில் எழுந்தருளுகிறது. புத்துணர்வோடு, புதிய நம்பிக்கையோடு, புதிய ஆற்றலோடு, புதிய வல்லமையோடு இதோ ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு உடன் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறார். நன்றி பெருக்கோடு ஆண்டவரிடத்திலே நம்மை சரணாகதியாக்குவோம், நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது நிலையாய் தங்கினார். முழு மனதோடு ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். 1923 ஆண்டு புனித அல்போன்ஸ் அம்மாவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, எரிகின்ற நெருப்புக்குள் தவறி விழுந்து விடுகிறார் புனித அல்போன்ஸ் அம்மா. அந்த சின்ன வயசுல தவறி விழுந்துடுறாங்க நெருப்புல. அவங்களுடைய வாழ்க்கை அதிலிருந்து மிகவும் துன்பகரமாக மாறுகிறது. அவருடைய கால்கள் கருகி போகிறது. அதனால அவரால் சரியாக நடக்க முடியாமல் ஊனமடைகின்ற நிலை ஏற்படுகிறது. அந்த வலியும் அந்த வேதனையும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்தது என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. ஆம்,
உடல் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டும் கால் ஊனமுற்ற நிலையிலும் மிகுந்த துன்பத்தோடு துயரத்தோடு வேதனையோடு வாழ்ந்தவராக புனித அல்போன்ஸ் அம்மா இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே துன்பம் தொடர்ந்து கொண்டே இருந்தது, நீடித்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த துன்பத்தில் அவர் செய்த செயல் என்ன தெரியுமா? துன்பத்தில் அந்த துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டது. துன்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தது. அந்த துன்பத்தை கிறிஸ்துவின் துன்பத்தோடு இணைத்து கொண்டாடியது. இதுதான் அந்த துன்பமான தருணத்தில் அல்போன்ஸ் அம்மா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துன்பம் வரும் இல்லையா? இந்த நெருக்கடிகள் இருக்கும் இல்லையா? கஷ்டங்கள் வரும் இல்லையா? நம்முடைய மனநிலை என்ன? நம்முடைய அணுகுமுறை என்ன? துன்பத்தை விட்டு நாம் ஓடிவிடுகிறோமா? துன்பத்தை கண்டு பயப்படுகிறோமா? துன்பத்தை கண்டு ஒவ்வொரு நாளும் அச்சப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த துன்பத்தை கிறிஸ்துவின் வல்லமையோடு, கிறிஸ்துவின் ஆற்றலோடு, கிறிஸ்துவின் சக்தியோடு சந்திப்பதற்கு, போராடுவதற்கு நாம் துணிவு கொள்கிறோமா? புனித அல்போன்ஸ் அம்மா ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாய் இருக்கிறார். துன்பத்தில் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிற மனநிலை. திருப்பாடல் 32 வாசித்து நாம் தியானிக்கலாம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கடன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெரும் வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீரே எனக்கு புகலிடம், இன்னழி நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றி. உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். கடிவாளம் பூட்டிய வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே. பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். இந்த திருப்பாடல் வரிகளில் அந்த துன்பத்தை பற்றி எடுத்து சொல்லுகிற வார்த்தை, பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல, ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். நாமும் அந்த பேரன்பை சுவைக்க, இறைவனுடைய இரக்கத்தையும் கருணையும் பெற்றுக்கொள்ள, அவருடைய மன்னிப்பில் நாம் ஒவ்வொருவரும் மகத்துவம் காண நம்மை முழுவதுமாய் இறைவனிடத்தில் சரணாகதி ஆக்குவோம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயத்தினுடைய நல்லாசிரை பெற்று அன்போடு, மகிழ்ச்சியோடு, அமைதியோடு, மன நிறைவோடு வாழ வரம் வேண்டி தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆண்டவரின் ஆசீர் பெற மன்றாடுவோம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலந்ததாலே மனித நிதழை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியாம். உகந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம். உகந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்துதரான புனித யாக்கோபு விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் மரபக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவரின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புவுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி வருகின்றோம். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். Alleluia, 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 Alleluia. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்களுள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ என் செயலல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவருக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்த திருத்துதரான புனித யாக்கோபு இயேசுவை போன்றே பல துன்பங்களுக்கு இன்னல்களுக்கு உள்ளாகி தன்னுடைய இன்னுயிரை இயேசுவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கு பெறும் பொருட்டு கொடுத்துக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பங்கள் வாழ்வினுடைய ஓர் அங்கம்தான் என்றாலும் இந்த துன்பங்களை எதிர்கொள்வது, துன்பங்களை தாங்கிக் கொள்வது, துன்பங்களை ஒப்புக்கொடுப்பது என்கிற ஒரு மனநிலையை இன்றைய நாளினுடைய புனிதர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். துன்பங்களை தாங்கிக் கொள்வது, துன்பங்களை எதிர்கொள்வது, துன்பங்களை ஒப்பு கொடுப்பது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற துன்பங்களை, நம் வாழ்வில் வருகிற வருத்தங்களை, கவலைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுவோம். இந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிற இறை வார்த்தைகளை கவனத்தோடு செவி கொடுப்போம். பாடுகளின் வழியாக சாவுக்குரிய துன்பங்களை நாம் எப்படி இயேசுவோடு சுமந்து செல்லுகிறோம் என்கிற மகத்துவமான பேருண்மையை எடுத்து சொல்லுகிற இறை வார்த்தையில் ஆழமாய் விசுவாசம் கொள்வோம். அதன் வழியாய் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருத்துதரான
புனித யாக்கோபுவினுடைய விழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். அன்பிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை கவனித்தால், நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய துன்பங்களை நாம் நம்முடைய உடலில் சுமந்து செல்லுகிறோம் என்கிற இந்த இறை வார்த்தையை பார்க்கிற போது, அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற எவ்வளவோ சவால்கள், பிரச்சனைகள், கவலைக்குரிய துன்பங்கள், நம்மை வாட்டி வதைக்கின்ற நோய்கள், இவை எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இயேசுவின் பாடுகளிலிருந்து, அவருடைய இரத்தத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவற்றை அதன் வழியாக என் அன்பிற்குரியவர்களை ஆறுதலையும் நம்பிக்கையையும் உள்வாங்கி இறை வல்லமையோடு, இறை ஆற்றலோடு நாம் திகழ்கிறோம். அதைத்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும், இன்னல் உண்டு, ஆனால் நாம் மனமுடைந்து போவதில்லை. கடவுள் நாம் மனமுடைந்து போகாமல் நம்மை திடம் கொள்ளச் செய்கிறார். குழப்பமுற்றாலும், குழப்பம் வாழ்க்கையில் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கும், ஆனாலும் நாம் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும், துன்பங்கள் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். துன்புற்றாலும் நாம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் நாம் அழிந்து போவதில்லை. அன்புக்குரியவர்கள், முதல் வாசகத்தினுடைய இந்த இறை வார்த்தைகளை நம்முடைய மனக்கண் முன்பாக நாம் கொண்டு வருகிற போது, நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை புறக்கணிக்க கூடாது, நிராகரிக்க கூடாது. அந்த துன்பங்களை சரியான விதத்தில் அணுக வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். அந்த துன்பங்களை இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்புக் கொடுக்க வேண்டும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை எடுத்துக்கொண்டு திருத்துதரான யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு போகிறார். அந்த ஸ்பெயின் நாட்டில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் அறிவிக்கிற போது பல சவால்கள் அவருக்கு காத்திருந்தது. அவரை நிராகரித்தார்கள், புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. துன்பங்களையும் இடையூறுகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட கொடூரமான அந்த தருணத்திலும் கூட மிகுந்த வேதனைப்படுகிற, அல்லலுறுகின்ற, இதை விட்டுவிட்டு ஓடிவிடலாமா என்று கூட நினைக்கின்ற யாக்கோபு, அன்பிற்குரியவர்களே, எப்ரோ என்கிற ஒரு நதிக்கரையில் மிகுந்த வருத்தத்தோடு, கவலையோடு, துன்பத்தோடு போய் அமர்ந்து கொள்ளுகிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் அத்தகைய சூழ்நிலைகளுக்கு அவள் தள்ளப்படுகிறார். அந்த நிலையில்தான் அன்னை மரியாளினுடைய காட்சி அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாள் தோன்றி அந்த எப்ரோ நதிக்கரையில் அவருக்கு அந்த காட்சியின் வழியாக வெளிப்படுத்தி, தன்னுடைய உருவம் பொறித்த மரத்தாலான சுரூபத்தை கொடுத்து, இதோ இந்த நதிக்கரையில் ஒரு தேவாலயத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஆர்வத்தை அவருக்குள் தூண்டி எழுப்புகிறார். சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற யாக்கோபு அன்னை மரியாளினுடைய காட்சிக்கு பிறகு திடம் கொள்ளுகிறார், ஆற்றல் பெறுகிறார், வல்லமை பெறுகிறார். அந்த இடத்தில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபடுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற போது, யாக்கோப்பு கலிலேயா என்கிற அந்த மீனவர்கள் எல்லாம் வசித்த ஒரு பகுதியில் தான், அந்த ஏரிக்கரையினுடைய பகுதியில் தான் வாழ்ந்தவராக இருக்கிறார். இவருடைய தந்தை செபதேயு, தாய் சலோமி.
இவருடைய சகோதரர் யோவான். ஒரு நல்ல ஒரு குடும்பம், மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். செபதேயுவும் அவருடைய பிள்ளைகளான யோவானும் யாக்கோப்புவும் மீன் பிடித்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வருகின்ற இயேசு அவர்களை அழைப்பதை பார்க்கிறோம். என்னை பின் செல் என்று அழைத்தவுடனே தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவராக யாக்கோபு இருக்கிறார். வாழ்வில் நமக்கு எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் கடவுளோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவு நிலை, அவரை பின்பற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொண்டிருக்கிற சில முயற்சிகள் கைவிடப்படக்கூடாது. அந்த முயற்சிகளிலிருந்து, இயேசுவினுடைய அன்பிலிருந்து, இயேசுவினுடைய இரக்கத்திலிருந்து நாம் விலகி போகக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தின் மீது நமக்கு இருக்கிற அந்த பற்றின் காரணமாக, இந்த உலக ஆசைகளுக்கு நாம் மயங்கி போவதின் காரணமாக, இந்த உலகம் காட்டுகிற வழியில் நாம் விரைவாக இந்த நவீன வாழ்க்கையில் ஓடுவதின் வழியாக இயேசுவை பல நேரங்களில் நிராகரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம். ஏன்? சில நேரங்களில் மறந்து போகிறோம். யாக்கோபு யோவானினுடைய அந்த அன்பை போன்று, இதோ நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிறோம் என்று இயேசுவை எல்லா சூழ்நிலைகளிலும் பின்பற்றி வருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய இறைவார்த்தை நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, திருத்துதரான புனித யாக்கோப்பு இயேசுவினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அதனால தான் இயேசு சில முக்கியமான நிகழ்வின் போது யாக்கோபுவை உடன் அழைத்துச் செல்வதை பார்க்கிறோம். குறிப்பாக மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 37 முதல் 48 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், தொழுகை கூட தலைவராகிய யாயிருடைய மகளை குணப்படுத்தும் போது அவரோடு உடனிருப்பதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை, இயேசுவினுடைய உருமாற்றத்தின் போது அவரோடு யாக்கோப்பு உடன் இருந்ததை நாம் காணுகிறோம். கெத்சமனி தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை வியர்த்த போது, மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை, யாக்கோப்பு அவரோடு உடனிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட யாக்கோப்பு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு முறை சமாரியா பகுதியாக அவர்கள் செல்லுகிற போது அங்கிருந்தவர்கள் அவர்களை போக விடாமல் தடுக்கிறார்கள். இதனால் சினம் கொண்ட யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரரான யோவான், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழித்து விடுமாறு செய்யவா என்று கேட்பதை பார்க்க கொஞ்சம் கோபம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த கோபம், உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை சில நேரங்களில் நமக்கு, நம்முடைய குடும்பத்தில் கூட அது ஏற்படும், பணி செய்கிற இடங்களில் வரும். அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் நாம் அந்த உணர்வினை இழந்து சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை கொட்டுவது, பிறருடைய மனதை புண்படுத்துவது, காயப்படுத்துவது, தீங்கு விளைவிப்பது போன்ற பல செயல்களில் ஈடுபடுகிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படுறவங்க வார்த்தைகளை விடும்போது அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இதோ இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அவருடைய வாழ்க்கை பயணிக்கிற நிலையில்தான் இவருடைய தாய் ஒரு முறை இவர்கள் 2 பேரையும் கூட்டு வந்து, நீர் அரியணையில் வருகிற போது என்னுடைய பிள்ளைகள் ஒருவருடைய வலப்புறத்திலும் இன்னொருவர் உம்முடைய இடப்புறத்திலும் அமரும்படியாக நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு ஆண்டவர் அந்த இடத்திலும் ஒரு நல்ல ஒரு கருத்தை அவர்களுக்குள் கொடுப்பதை பார்க்கிறோம். என்னுடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமருவது என்னுடைய விருப்பம் இல்லை, அது தந்தையினுடைய திருவுளம், தந்தையினுடைய திருவுளம். எனவே முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர்களாக, எல்லாருக்கும் நான் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதை விட தொண்டனாக, பணியாளனாக இருந்து ஒருவர் மற்றவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும், தியாக உள்ளத்தோடு பணியாற்ற வேண்டும் என்கிற உணர்வை அவர்களுக்கு ஊட்டுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல், என்னுடைய துன்பக் கிண்ணத்தில், நான் பருகப் போகிற துன்பக் கிண்ணத்தில் நீங்கள் பங்கெடுப்பீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் ஆம் என்று பதில் சொல்கிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஏரோது அக்கிரிப்பா
ஆட்சி செய்த அந்த காலகட்டத்தில் யாக்கோப்பு தலை வெட்டப்பட்டவராக இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக முதல் மறைசாட்சியாக அவருடைய உயிர் பிரிகிறது. விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்ட திருத்தூதர்களுடைய இறப்பில் இவருடைய இறப்பு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் பணிகளில் இடம்பெறுகிற அவருடைய இறப்பை குறித்து நாம் பார்க்கிற போது கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மரித்த அந்த மரணம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் இந்த நாளில் சீர்தூக்கி பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எப்படி? இந்த கத்தோலிக்க இறை நம்பிக்கை, கத்தோலிக்க விசுவாசம் என்பது சாதாரணமாக வந்தது அல்ல. மாறாக சிலருடைய இரத்தத்தினால் அது கட்டி எழுப்பப்பட்டது. திருத்தூதரான யாக்கோபுவினுடைய விசுவாசத்தினால். என் அன்பிற்குரியவர்களே, அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை கையளித்த அந்த இரத்தம் சிந்துதல் நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறது. நாமும் கிறிஸ்துவினுடைய சாட்சியாக வாழ வேண்டும் என்கிற முனைப்பை ஒவ்வொரு நாளும் அது நமக்குள் இருந்து தட்டி எழுப்புகிறது. அப்படியாக இயேசுவின் சாட்சிகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை விசுவாசம் இந்த உலகத்தில் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். இறை ஆட்சி இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்காக கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் என்றால், இயேசுவின் திருவுளத்திற்கு தாழ்ந்து பணிந்து வணங்கி அந்த திருவுளத்தின்படி வாழ்வோம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்க வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமெங்கே. அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவேன். போராடும் நெஞ்சில் போராட்டம் நீங்க என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும் உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் யாக்கோபு வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயராகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுத்த புனித திருத்தூதர் யாக்கோபுவைப் போல நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை இயேசுவின் பாடுகளோடு இணைத்து நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாய் இவ்வேளையில் பக்தியோடு இணைந்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். திரு தந்தை லியோ, பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற திருத்தூதரான புனித யாக்கோப்பு மற்றுமாக இருக்கிற திருத்தூதருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே
ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவினை உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்களும் அது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை வணங்கி இன்றைய நாளின் விழாவின் சிறப்பு ஆசிரை பெறுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் திருத்தூதர் யாக்கோப்பு மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசீர் அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமென். திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்கிற நம்பிக்கையோடு சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இறைவா, உம் திருப்பெயர் மேலானது. இறைவா, உம் திருப்புகழ் மேலானது. இறைவா, உன் மாட்சிமை மேலானது. இறைவா, உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகின்றோம்,
உம்மை புகழுகின்றோம், உன்னை கூறுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.